இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2024 வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஐபிஎல் வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழா மாதிரியே நடந்துகிட்டு இருக்குது. அது நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் தான். இப்படி இந்த ஐபிஎல்ல ஜெயிக்கிற ஒரு டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து 20 கோடி ரூபாய் வந்து ப்ரைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஏன் லாஸ்ட் இயரை சொல்கிறேன்னா, இன்னும் இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு 20 கோடி ரூபாய் ஜெயிக்கிற ஒரு டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டீம் பிளேயருக்காக டீம் செலவு பண்ணுற ஒரு சீசனுக்கு அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா? 200 கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் இருக்கிற ஐபிஎல் டீம்லேயே ரொம்ப வேல்யூ கம்மியாக இருக்கிற டீம் அப்படின்னா அது வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 450 கோடி ரூபாய். அதே மாதிரி ஒரு ஹையஸ்ட் வேல்யூவில் இருக்கிற ஒரு டீம் அப்படின்னா அது சிஎஸ்கேவை சொல்கிறாங்க. எவ்வளோனா 2700 கோடி ரூபாய் வந்து சொல்கிறாங்க. இப்படி ஒரு 2000 கோடி வச்சிருக்கிற வேல்யூ வச்சிருக்கிற ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20 கோடி ரூபாய் ப்ரைஸுக்காக தான் வந்து விளையாட வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் இதுக்கு பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிஸ்னஸ் மாடல்ஸ் வந்து இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ப்ராட்காஸ்ட், அதாவது லைவாக வந்து மேட்ச் வந்து பார்க்குறோம்ல நம்ம டிவியில், அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிஸ்னஸ் வந்து இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முழுமையாக வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து இந்த ஐபிஎல் பிஸ்னஸ் மாடல்னால் என்ன, அதில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு டீமும் எந்த மாதிரி ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குறாங்க, அந்த ஸ்பான்சர்ஷிப் மூலிமா அந்த டீமுக்கு எவ்வளோ காசு வருது, இது மூலிமா பிசிசிஐ இருக்காங்க பார்த்தீங்களா, ஏன்னா இதை நடத்துறதே பிசிசிஐ தான். இந்த பிசிசிஐக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு சீசனுக்கு எவ்வளோ வருமானம் வருது, அதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து நம்ம முழுமையாக வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஐபிஎல்ல வந்து எந்த மாதிரியான பிஸ்னஸ் நடக்குது, எவ்வளோ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஆகுது அப்படிங்கிற பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Indian Premier League. It has developed a unique brand of cricket that combines entertainment with fast-paced action and attracts players from around the world. ஓகே, இந்த ஐபிஎல் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஎல் அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ச் வந்து நடத்தியிருக்காங்க. யார் நடத்தினாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜி என்டர்டைன்மெண்ட் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஒரு பிரைவேட் கம்பெனி தான் வந்து நடத்தியிருக்காங்க. ஐசிஎல் அப்படின்னா என்னன்னா இந்தியன் கிரிக்கெட் லீக் அப்படிங்கிறது தான். அதை வந்து பார்த்தீங்கன்னா பிசிசியாக இருக்கட்டும் இல்லை ஐசிசியாக இருக்கட்டும் அவங்களுக்கு ரெகக்னைஸ் கொடுக்கல. ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பிரைவேட் கம்பெனி நடத்துகிற ஒரு கிரிக்கெட் லீக் வந்து பார்த்தீங்கன்னா ரெகக்னைஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நிறையா பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காசுக்காக போய் ஐசிஎல் மேட்ச் வந்து விளையாடுறாங்க. அப்படி விளையாண்டாலும் அதாவது பிசிசிஐ வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா நீங்கள் வந்து போய் ஐசிஎல்ல ஒரு டைம் விளையாண்டுட்டா லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிசிசிஐயோட டோர்னமெண்ட்டில் விளையாட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2007 பிசிசிஐ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அதாவது ஐபிஎல் அப்படிங்கிற ஒரு மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஏப்ரல் 2008 வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐபிஎல் அப்படிங்கிறது நடக்குது. இந்த ஐபிஎல் டீம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஐசிஎல்லை பார்த்து தான் பிசிசிஐ வந்து ஐபிஎல் அப்படிங்கிற ஒரு மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுதான் இல்லை. பிசிசிஐ வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்லை, நாங்கள் ஐசிஎல்லை பார்த்து பண்ணல, நாங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் நடக்கிற ஃபுட்பால் மேட்சான இபிஎல் அதுக்கப்புறம் பேஸ்கெட் மேட்சான NBA இதை பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐபிஎல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இல்லவே இல்லை, ஐசிஎல் பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே பிசிசிஐ கொண்டு வராங்க. ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜி என்டர்பிரைசஸ் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் செக்டர். அதே மாதிரி பிசிசிஐயும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் என்டிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது கவர்மெண்ட் ஏஜென்சி இல்லை. காரணம் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா முன்ன வந்து பிசிசிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஐசிசி வந்து பார்த்தீங்கன்னா ரெகக்னைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக வந்து பார்த்தீங்கன்னா பிசிசிஐ வந்து ஒரு தனி அமைப்பாக வந்து மாறிடுச்சு. ஆனால் இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்கன்னா பிசிசிஐ அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி, கவர்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அதுதான் இல்லை. பிசிசிஐ அப்படிங்கிறது ஒரு தனி அமைப்பு. அதை வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பிசிசிஐ அவங்களாவே வந்து பார்த்தீங்கன்னா என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்க முடியும். ஓகே, இந்த மாதிரி நிறைய கான்ட்ரோவர்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்குது. ஓகே, ஐபிஎல் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியாவில் நடந்தது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிசிசிஐ தான். இப்படி 2008 ஸ்டார்ட் பண்ண ஐபிஎல் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா பிசிசிஐக்கு ஏகப்பட்ட வருமானம் வந்து கிடைக்க ஆரம்பிச்சது. சொல்ல போனால் வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையில் பிசிசிஐக்கு வருமானம் வந்து கிடைக்க ஆரம்பிச்சது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட், அதாவது லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் டீம். இது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா பிசிசிஐக்கு வருமானம் வந்து கிடைக்க ஆரம்பிச்சது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப்பை வந்து பார்க்க ஆரம்பிப்போம். ஸ்பான்சர்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து டிஎல்எஃப் அப்படிங்கிற அந்த கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப்பாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெப்சி, அதுக்கப்புறம் விவோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாடா வந்து ஸ்பான்சர்ஷிப் டைட்டில் ஸ்பான்சர்ஷிப் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மெயினாக சொல்ல போனால் ஸ்பான்சர்ஷிப்லேயே 2 வகையாக இருக்குது. டைட்டில் ஸ்பான்சர்ஷிப், அதுக்கப்புறம் நார்மல்
ஸ்பான்சர்ஷிப். இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் ஸ்பான்சர்ஷிப்போட வேலை என்னன்னா ஒவ்வொரு முறையும் ஐபிஎல் அப்படின்னு சொல்லும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஐபிஎல் அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்கான ப்ரொமோஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு செகண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் ஸ்பான்சரை காசு கொடுத்து வாங்குவாங்க. இப்படி டைட்டில் ஸ்பான்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎல்எஃப், பெப்சி, விவோ, அதுக்கப்புறம் இப்போ வந்து டாடா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஃபர்ஸ்ட் டிஎல்எஃப் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஸ்பான்சர்ஷிப் வாங்குறப்ப அவங்களோட ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 கோடி ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சீசனுக்காக. அது மாதிரி 5 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎல்எஃப் தான் வந்து அதை வந்து பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்து வந்த பெப்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 79 கோடி, ஒரு சீசனுக்கு 79 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அடுத்து வந்த விவோ இருக்காங்க பார்த்தீங்களா, சொல்லப்போனால் விவோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்குமே அந்த டைட்டில் ஸ்பான்சர்ஷிப்காக கொடுத்த அமௌண்ட்டில் மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்த புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா 100 கோடி ரூபாய் ஒரு சீசனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கடைசியாக வெளியே போகும்போது 18-19 வந்து பார்த்தீங்கன்னா 440 கோடி ரூபாய் ஒரு சீசனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையிலுமே பாருங்கள், விவோ அப்படிங்கிறது இந்தியாவில் எவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டை வந்து வச்சுருக்காங்க. அதனால தான் ஒரு சீசனுக்கு 440 கோடி ரூபாய் வந்து அவங்களால கொடுக்க முடிஞ்சது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாட்டா அவங்க வந்து டைட்டில் ஸ்பான்சராக இருக்காங்க. அவங்க வந்து இப்போ வந்து 300 கோடி ரூபாய் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்சர்ஷிப் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளேயர்ஸோட டிஷர்ட், அதுக்கப்புறம் பேண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லோகோஸ் வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதில் டிஷர்ட்லையும் பேண்ட்டில் மட்டுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளேயரோட டிஷர்ட் லோயரில் வந்து பார்த்திங்கன்னா 10 லோகோஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணி தான் அந்த ப்ரமோஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்காக சியட் வந்து பார்த்தீங்கன்னா 30 கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணுறாங்களாமா. அதே மாதிரி பவர் பிளே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரெட் பவர் பிளே அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அதுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செலவு பண்ணிடுறாங்க. இதே மாதிரி ட்ரீம் 11 சொல்லி டிஷர்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரீம் 11 அப்படின்னு சொல்லி டிஷர்ட்டில் வரதுக்காக ட்ரீம் 11 எவ்வளோ செலவு பண்ணுறாங்க தெரியுமா? 210 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீசனுக்காக செலவு பண்ணுறாங்க. உண்மையாலுமே ஒரு கேம்பிளிங் பண்ணுற ஒரு ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ட்ரீம் 11. இப்படி ஒரு சூதாட்ட ஒரு விளையாட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அவங்களும் ஒரு சீசனுக்கு 210 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி உள்ளே வந்து அவங்க வந்து விளையாடுறாங்க. உண்மையிலுமே இதில் பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து பாதிக்கப்படுறாங்க. கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேக்ஸுக்காக 30% டேக்ஸ் கட்டுறாங்க அவங்க. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பண்ணுறாங்க. அப்போ 210 கோடி ரூபாய் அவங்க வந்து இந்த விளம்பரத்துக்காக வந்து கட்டுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு சீசனுக்கு எவ்வளோ சம்பாதிப்பாங்க யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலை சுற்றுற ஒரு விஷயமாக தான் வந்து இருந்துகிட்டு இருக்குது. ஓகே, அடுத்தது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராட்காஸ்ட் தான். ஏன் அப்படின்னா நான் ஐபிஎல்ல பார்த்ததுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராட்காஸ்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அமௌண்ட் வந்து அவங்க வந்து பே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சொல்ல போனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோனி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஃபஸ்ட்டு 10 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராட்காஸ்ட் லைவ் டெலிகாஸ்ட்டை வந்து ஏலம் வந்து எடுத்திருந்தாங்க. அவங்க ஃபஸ்ட்டு 10 வருஷத்துக்கு எவ்வளோ ஏலம் எடுத்தாங்கன்னா 8200 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஏலம் வந்து எடுத்திருந்தாங்க. சொல்ல போனால் ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 820 கோடி ரூபாய் பே பண்ணி அவங்க வந்து அந்த ப்ராட்காஸ்ட்டோட உரிமையை வந்து எடுத்திருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வந்து ஏலம் எடுக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு ஏலம் எடுக்கிறாங்கன்னா 5 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16,400 கோடி ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏலம் எடுக்கிறாங்க. உண்மையிலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு தொகை அப்படின்னே சொல்லணும். ஏன் அப்படின்னா 16,400 கோடி ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,300 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சீசனுக்காக பே பண்ணுறாங்க பிசிசிஐக்கு. அப்போ ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் வந்து அப்போ இவ்வளோ பே பண்ணுறாங்களே, அவங்க அவ்வளோ வருமானத்தை வந்து அவங்க எடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால், ஏன் அப்படின்னா ஒரு சீசனுக்கு 3000 கோடிக்கு மேலே வந்து அவங்க வந்து பிசிசிஐக்கு கொடுக்குறாங்க. அப்போ அவ்வளோ வருமானம் அவங்களுக்கு வருமானு கேட்டால் சொல்கிறேன் என்ன அப்படின்னா வந்து கேட்டிங்கன்னா, அதாவது ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் ஒரு 10 செகண்ட் வீடியோ ஓடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கம்பெனி கொடுக்குற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15 லட்சம் ரூபாய் பே பண்ணால் தான் அந்த 10 செகண்ட் வீடியோங்கிறது ஓடும் ஐபிஎல் மேட்ச் நடக்கிறப்ப. அப்போது அது மூலியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவி சேனல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் அப்படிங்கிறது வருது. ஆனால் அவ்வளோ அமௌண்ட்டை வந்து எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக எனக்கு தெரியல. இப்படி இருக்கையில் ஒரு சீசனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிஎல் டீம் பிளேயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, அவங்க தங்குற இடம், அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதுக்கப்புறம் அவங்களுக்கு பே பண்ணுறது, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா 200 கோடி ரூபாய் செலவு பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டவுட் வந்து நமக்கு இருக்கலாம். ஓகே, டிக்கெட் வந்து விற்கிறாங்கள, அந்த டிக்கெட் வந்து யாருக்கு போகுது காசு எல்லாமே அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உண்மையாலுமே ஒரு ஆச்சரியப்பட விஷயம். இப்போ நம்ம சென்னையில் வந்து சேப்பாக்கம் ஸ்டேடியமில் வந்து ஒரு மேட்ச் நடக்குது அப்படின்னா அதில் 80% ஆஃப் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசிசிஐக்கு தான் போகுதாமா. மீதி இருக்கிற 20% வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் கிரிக்கெட் கவுன்சில் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, அப்போ டிக்கெட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிசிசிக்கு தான் வருமானம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்க்க போனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம் வந்து ஒவ்வொரு சீசன்லையும் வின் பண்ணுறாங்க அப்படின்னா லாஸ்ட் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம் வின் பண்ணதுக்கு 20 கோடி ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே ரன்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13 கோடி ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குவார்டர் ஃபைனலுக்கு போயிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 7 கோடி ரூபாய். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட்டர் ரவுண்டு போனவங்களுக்கு 6.5 கோடி ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்படி இவ்வளோ பெரிய டீமாக இருக்குல்ல, கிட்டத்தட்ட 2000 கோடி
1000 கோடி 500 கோடி இப்படி வேல்யூ வச்சிருக்கிற ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அதாவது எதுக்காக இவ்வளோ போராடி ஜெயிக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டீமோட ப்ரொமோஷனுக்காக தான் பண்ணுறாங்க. அதாவது இன்னைக்கு இந்த சீசனில் ஒரு டீம் வந்து ஜெயிக்குது அப்படின்னா அவங்களோட ஷேர் அப்படிங்கிறது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுமாமா. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டீம் இருக்குது பார்த்தீங்களா, சிஎஸ்கே டீமோட 6% ஆஃப் ஷேர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐசி தான் வச்சிருக்காங்களாமா. அதே மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸோட 15% ஆஃப் ஷேர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரெட் பேட் கேபிட்டல் அப்படிங்கிற கம்பெனி வந்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டீமோட பிராண்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் மேட்ச் அப்படிங்கிறதே நடக்குது அப்படின்னு சொல்லணும். அப்போ இந்த ஐபிஎல் மேட்ச்சில் இவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸ் வந்து நமக்கு தெரியாமல் கண்ணுக்கு தெரியாமல் நடந்துகிட்டு இருக்குது. சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் வேல்யூவை விட நம்ம அந்த வின்னிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருந்துகிட்டு இருக்குது. அப்போ பிராண்ட் வேல்யூ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2000-3000 கோடியை தாண்டி போய்கிட்டு இருக்குது. வின்னிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது அதில் ஒரு 20 கோடி 30 கோடி தான் வந்து இருந்துகிட்டு இருக்குது. ஸோ ஒரு டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட் இல்லை. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டீம் வந்து ஜெயிக்கலனாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் ஐபிஎல் சீசனில் வந்து ஐபிஎல் சீசன் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்குது. அது மூலிமா நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இவ்வளோ காசு அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்குது. நான் சொல்கிறது எல்லாமே அஃபீஷியலாக நடக்காது. அன்அஃபீஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட பணம் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாமல் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, ஒவ்வொரு ஐபிஎல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இளைஞர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு கண்டிப்பாக தெரியும். ஏன் அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா சில அப்ளிகேஷன் சில விஷயங்களை வந்து அப்ரூவல் பண்ணி வச்சுருக்காங்க. காரணம் காசுக்காக. ஏன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூதாட்டத்தில் ஈடுபட்டு நிறையா காசை வந்து இழந்தவும் செய்கிறாங்க. எடுத்துக்காட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் 11 அப்படிங்கிறது. ஓகே, இப்படி இருக்கிற இந்த ஐபிஎல் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இதுதான் ஐபிஎல், இப்படி தான் வந்து ஐபிஎல் அப்படிங்கிற ஒரு மேட்ச் வந்து ஒரு சீசனில் வந்து நடக்குது. இந்த ஒரு சீசன் ஐபிஎல் நடக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கோடி பணம் வந்து பார்த்திங்கன்னா டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து நினச்சிக்கிட்டு இருப்போம் எப்படா வந்து இவ்வளோ காசு வந்து இவங்க வந்து செலவு பண்ணுறாங்க, அதெல்லாம் எப்படா எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பிசிசிஐக்கு வர காசில் 50% ஆஃப் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிரித்து எல்லா டீமுக்கும் வந்து கொடுத்துட்றாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு பிளேயருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ செலவு பண்ணி ஒவ்வொரு அந்த ஏலத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ காசு போட்டு எடுக்க முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ஐபிஎல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஏதாவது நீங்கள் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய், தேங்க்யூ.